சமூகத்தின் சமநிலை தவறும் போதெல்லாம் சகலமும் அவலமாகும். மனிதத்தன்மை கேள்விக்குறியாகும். பொறுமை காத்தால் உடைமை பறிபோகும். உரிமை காக்க போராடுவதே கடமை. எங்களுக்கு ஒன்றே ஒன்று, இந்த கல் தடையை நீக்குங்க. தமிழ்நாடு அரசுக்கு நாங்கள் வைக்கக்கூடிய ஒரு வேண்டுகோள், பனை, தென்னை, ஈச்ச மரங்கள் இருந்தால் அவற்றிலிருந்து நீராவாகவோ கல்லாகவோ பதநீராகவோ இறக்கியும் குடித்தும் விற்றும் கொள்ளலாம். தொடர்ந்து ஒரு மனிதர் 20 ஆண்டு காலத்துக்கு மேலாக தன் வாழ்க்கையை அர்ப்பணித்து தன் வாழ்நாள் முழுவதும் அவர்கள் வளர்ச்சிக்காகவே வாழ்ந்து வரும் ஒப்பற்ற மனிதர் எங்கள் ஐயாவை சந்தித்தது மகிழ்ச்சியான தருணம். ஐயா இதற்கான தடையை நீக்காமல் ஓய மாட்டார் என்பது தெரியும். ஆகையால நிச்சயம் இதற்கு விடிவு பிறக்கும். எதை வச்சு நீங்க இத மதுபான விஷயத்துல இதை கொண்டு வரீங்க, அதை ப்ரூவ் பண்ண முடியுமானா முடியாது, எல்லாருக்குமே தெரியும். இந்த வருடம் மிகவும் பாதிப்புக்குள்ளாகிவிட்டது. இதற்கு ஒரு நிரந்தர தீர்வு வேண்டும். எப்படி நாங்க பாய்க்கிறது, நாங்க எப்படி பாய்க்கிறது சார்? நாங்க உள்ள பொறுத்து ரூல்ஸ் கிடக்குது. யாருமே பொம்பளைங்க இருக்கும்போது இது மாதிரி அராஜகம் பண்ணிட்டு போறாங்க. எப்ப பாரு இந்த கல்லு ஓடிக்குது, பானை ஓடிக்குது, எதுக்கு அது மாதிரி? தமிழ்நாடு முழுக்க பனையேரிகள் தங்களுடைய உரிமைகள் சார்ந்து இங்க பேசிட்டு இருக்காங்க. நிலமற்ற விவசாயிகளை விவசாய கூலி தொழிலாளர்களா மாத்துற மாதிரி பனையேரிகளா இருக்கிற நாமல பனை கூலி தொழிலாளர்களா, பனை விவசாய கூலி தொழிலாளர்களா நம்மள மாத்திட்டு இருக்காங்க. அதுக்கு நாம உடன்பட்டு போயிடக்கூடாது. மனுக்கள் மீது மனுக்களாக கொடுத்து கொண்டே இருக்கின்றோம். எங்களுடைய வேதனைகள் நான் தொடர்ந்து தெரிவித்துக் கொண்டே இருக்கின்றோம். கேரளால இருக்கு, பாண்டிச்சேரியில இருக்கு, ஆந்திரால இருக்குன்னு சொல்றோம். இங்க மட்டும் ஏன் இந்த தடை என்பதுதான் எல்லோருக்கும் உங்களுக்கு இருக்க ஆச்சரியமான கேள்விதான் எங்களுக்கு இருக்கு. அதை நீக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய பதில். நீக்கு நீக்கு தடையை நீக்கு, நீக்கு நீக்கு தடையை நீக்கு, நீக்கு நீக்கு தடையை நீக்கு, நீக்கு நீக்கு தடையை நீக்கு, நீக்கு நீக்கு கல் தடையை நீக்கு, நீக்கு நீக்கு தடையை நீக்கு.